கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் வாழ்ந்த உயிரினங்களின் எச்சங்களிலிருந்து உருவானது. பாறைகளுக்கு கீழே புதைந்து அதிகப்படியான ஹீட்டும் பிரஷரும் அவற்றை ஹைட்ரோகார்பன் மாலிக்யூல்ஸாக மாற்றியது. அவைதான் நாம் இன்று பூமியின் அடியிலிருந்து ட்ரில் செய்து எடுக்கும் க்ரூட் ஆயில். ஜியாலஜிஸ்ட் சைஸ்மிக் வேவ்ஸை பயன்படுத்தி பூமிக்கு அடியில் இருக்கும் ஆயில் ரிசர்வர்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதன் பிறகு பல கிலோமீட்டர் ஆழத்திற்கு ட்ரில் செய்கிறார்கள். சில இடங்களில் பிரஷர் குறைவாக இருந்தால் வாட்டர் அல்லது கேஸ் இன்ஜெக்ட் செய்து ஆயிலை மேலே தள்ளுவார்கள். இதை என்ஹான்ஸ்ட் ரெக்கவரி என்று சொல்கிறோம். அந்த க்ரூட் ஆயில் பைப்லைன் மற்றும் டேங்கர் மூலம் ஆயில் ரிஃபைனரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு ஆயில் ரிஃபைனரி என்பது உலோகமும் நெருப்பும் நிறைந்த ஒரு மாபெரும் இன்ஜினியரிங் நகரம். இங்கே க்ரூட் ஆயில் 3 முக்கியமான நிலைகளை கடக்கிறது: செப்பரேஷன், கன்வர்ஷன் மற்றும் ட்ரீட்மெண்ட். முதலில் டிஸ்டிலேஷன் நடக்கும். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 400 டிகிரி செல்சியஸ் வரை சூடேற்றி ஒரு உயரமான காலமுக்குள் செலுத்துவார்கள். வேப்பர்ஸ் மேலே ஏறும்போது குளிர்ந்து தனித்தனி துகள்களாக மாறும். மிகவும் இலகுவான எல்பிஜி மேலே இருக்கும். நஃப்தா மற்றும் ஜெட் ஃபியூவல் நடுவில் இருக்கும். டீசல் கீழ்ப்பகுதியில் இருக்கும். கனமான பிட்மன் கடைசியில் தங்கும். அந்த கனமான ஃபிராக்ஷன்ஸை வீணாக்க மாட்டார்கள். கெட்டாலிட்டிக் கிராக்கின்கில் ஒரு கெமிக்கல் கெட்டாலிஸ்ட் மற்றும் வெப்பத்தை பயன்படுத்தி அந்த ஹெவி செயின்ஸை உடைத்து பெட்ரோல் அல்லது கேஸ்லின் ஆக்குகிறார்கள். ஹைட்ரோ கிராக்கிங்கில் ஹைட்ரஜனை ஹை பிரஷரில் செலுத்தி டீசல் மற்றும் கெரோசின் தயாரிக்கிறார்கள். ரிஃபைனரியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஒவ்வொரு ஃபிராக்ஷனும் ஹைட்ரோ ட்ரீட்டிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்படும். இந்த ப்ராசஸ் சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் போன்ற அசுத்தங்களை நீக்கும். பிறகு சரியான அளவில் ஃபிராக்ஷன்ஸை பிளெண்ட் செய்து எக்ஸாக்ட் ஃபியூல் கிரேடுக்கு தயார் செய்கிறார்கள். ஒரே ஒரு க்ரூட் ஆயில் பேரலில் இருந்து கேஸ்லின், டீசல், ஜெட் ஃபியூல், எல்பிஜி, கேரோசின், பிளாஸ்டிக், சாலை போடும் ஆஸ்பால்ட், இன்னும் எத்தனையோ வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. நவீன உலகின் ஒவ்வொரு மூலையும் இந்த ஒரு லிக்விடால் தான் இயங்குகிறது. கோடி ஆண்டுகளாக இறந்து புதைந்த உயிர்களிலிருந்து கடலில் சேர்ந்து இன்று உங்கள் என்ஜின் வரை வந்தடைந்திருக்கும் எரிபொருள் இயற்கையும் அறிவியலும் சேர்ந்து செய்த அற்புதம். இனி ஒவ்வொரு முறை நீங்கள் பெட்ரோல் போடும்போதும் வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் வாங்கும் போதும் இந்த அற்புதமான அறிவியல் வரலாறு உங்கள் நினைவில் வரும் என நம்புகிறோம். Subscribe to One India and never miss an update.